இது இது வந்து ஒரு நண்பர்களோட கணா. சார் சொன்ன மாதிரி நண்பர்களாக சேர்ந்து கண்ட கணா. காலேஜ் படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கனவு இருந்திருக்கும். நம்ம சும்மா நோட்லலாம் எழுதி பார்த்துருப்போம். சிவா நடிக்க, அருண்ராஜா இயக்க, திபு மியூசிக் பண்ண அப்படின்னு சும்மா ஒரு ரஃப்பாக போஸ்டர்லாம் எழுதி விளையாண்டுருக்கோம். அந்த விளையாட்டு இன்றைக்கி அந்த ஒரு கனவாக மாறி அந்த கனவு இன்றைக்கி திரைப்படமாக வெளிவந்து நீங்கள் எல்லோரும் கைத்தட்டி கண்ணீர் விட்டு கொண்டாடின ஒரு படமாக மாறி வெற்றி விழாவில் இங்கே நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இது காரணமாக இருந்த எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு மூல காரணம் என்னன்னு பார்த்து அதை களைஞ்சிட்டோம்னா அந்த பிரச்சனை போயிடும். அது மாதிரி ஒரு சந்தோஷத்துக்கும் ஒரு மூல காரணம் இருக்கும் எப்போவுமே. அந்த மூல காரணம் சிவகார்த்திகேயன். இந்த படம் நடக்கிறதுக்கு, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு, இப்படி ஒரு படம் வர்றதுக்கு, இது முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு வெற்றி விழா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து சிவகார்த்திகேயன். இந்த இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு லான்ச் பண்ணி அதில் நான் டைரக்டர் ஆகிறேன் அப்படிங்கிறது விட வேறு எந்த பெருமையும் என் லைஃப்பில் எனக்கு கிடையாது. ஸோ இதை வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். அது இல்லாமல் சத்யராஜ் சார் அந்த கதையை ஒத்துக்கிட்டு நீங்கள் நடித்து இவ்வளோ பெரிய படமாக இதை மாற்றி இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறைய பேரை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இளைஞர்கள் நாங்கள் சின்ன பசங்க, ஆனால் எங்களுக்கு உங்களோட பாசிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பூஸ்ட் சார். அது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ரமா மேம் சாவித்திரி கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. நிறையா அம்மாக்களுக்கு வந்து இன்றைக்கி என்னோடய அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ரமா மேம் ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இளவரசன் சார் நிறையா பேசியிருக்கோம். நிறையா என்னை பாராட்டியிருக்காரு இளவரசன் சார். நான் ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, நடிகனாக இருக்கும்போது, இன்றைக்கி இயக்குனராக இருக்கும் போதும் அதே பாராட்டுகள் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் பாராட்டியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா ஹீரோயின், இந்த படத்தோட ஹீரோ ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த படம் வந்து ஒரு விமென் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அதுக்கு யார் பண்ணலாம், கிரிக்கெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பண்ணுறேங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி பண்ணி காமிச்சு சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் உங்களோட டெடிகேஷனுக்கு சல்யூட். அண்டு தர்ஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு வந்து நிறைய தம்பிங்க இருக்காங்க, இங்கே நிறைய தம்பிங்க இருக்காங்க. அதில் ரொம்ப க்யூட்டான தம்பி தர்ஷன். ஏன்னா அவனால் எனக்கு நிறைய டார்ச்சர் இருக்குது, அது உனக்கு தெரியும் என்னன்னு. ஸோ ரொம்ப க்யூட் தர்ஷன். உனக்கு வந்து இந்த படம் லைஃப்பில் நீ என்ன ஆசைப்பட்டியோ அது இந்த படம் மூலமாக உனக்கு நிறைவேறுக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அடுத்தடுத்த படங்கள் இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு போவ, பெரிய ஸ்டாராக, கண்டிப்பாக ஒரு ட்ரீம் ஸ்டார் தர்ஷனாக நீ மாறுவ. அதுக்கு வந்து ஸோ வெரி ஹாப்பி. நீ ஜெயிக்கும் போது நானே ஜெயிப்பேன் கண்டிப்பாக உன் கூட நின்று. ரொம்ப நன்றி. அப்புறமா என்னோடய டெக்னீஷியன்ஸ், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு வந்து என்னை விட அதிகமாக இந்த படத்தை சுமந்தவங்க. ஃபஸ்ட்டு கேமராவை சுமந்த டிகே. அது ஒரு 30 கிலோ இருக்கும்ல ப்ரோ, 30-40 கிலோ இருக்கும். 30-40 கிலோவும் தூக்கி ஷோல்டர் பேடில் வச்சுட்டு இந்த கதையை ஷோல்டர் பேடில் வச்சு தூக்கிட்டு சுமந்த மனுஷன். நிறைய ஷார்ட்ஸ் அந்த மாதிரி மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா டயர்டாகவே ஆக மாட்டார் இவர். அந்த கேமராவை தூக்கி தோள்பட்டையில் வச்சுட்டு போகும்போது நமக்கு டயர்டாகும். என்னடா இவர் பாட்டுக்கு போகிறாரு வராரு நிறுத்துறாரு, இந்த ஒரு டயர்ட்னஸ்லாம் நமக்கு வரும். ஆனால் அதில் 1% கூட டயர்டாகாமல் டோட்டலாக ஸ்பாட் ரொம்ப 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 ஒரு மாதிரி எனர்ஜியாக இருந்துச்சுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து தினேஷ் கிருஷ்ணன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களால் இந்த படம் ரொம்ப பெரிய படமாக மாறி இருக்கு. விஷுவலில் என்றைக்குமே அதுக்கு நாங்கள் வந்து எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். அண்டு ரூபன், நிறைய படங்கள் இருந்தாலும் எங்கள் படங்களுக்கு இந்த படத்துக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இந்த படத்துக்குன்னு ஒரு மூட் இருக்குது, இது இதில் தான் இருக்கணும்னு சொல்லி அந்த ஜட்ஜ் பண்ணி இது நிறைய நேரங்களில் அது வந்து இப்படி தான் இருக்கும், இது இவ்வளோ போதும்னு சொல்லி நம்மளோட ரைட்டிங்லேயும் கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிற ஒரு இது இருக்குது. நம்ம பெற்றது நிறையா இருக்கணும்னு நினைப்போம். இவர் வந்து இல்லை இவ்வளோ தான் இது இருக்கணும்னு சொல்லி அவர் கரெக்டாக அந்த மீட்டரை பிடிச்சி யாருக்குமே போர் அடிக்காமல்
கொண்டு போனதில் ரொம்ப பெரிய பங்கு இருக்குது ரூபன். ரொம்ப நன்றி ப்ரோ. அண்டு இன்னொரு அண்ணன் எனக்கு இளையராஜா. ஏன்னா வேட்டை மன்னனில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போலேருந்து இன்ன வரைக்கும் அவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாளுமே வந்து என்னை நம்பாத வார்த்தை சொன்னதே இல்லை. அவர் என் மேலே நம்பிக்கை அதிகமாகவே வச்சிட்ருப்பார். நான் வேட்டை மன்னன் ஷூட்டிங்கில் இருக்கும்போது கேட்பேன், அண்ணா நான் அது மாதிரி கதை சொல்ல போனேன்னா யார்ட்டையாவது டைரக்டர் அப்படின்னு சொல்லி கதை சொல்ல போனேன்னா உங்களை கேட்பாங்க, எப்படி நீங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, என்னன்னு சொல்லுவீங்க, என்னங்க நீ கோ டைரக்டர்னு சொல்லுவேன்டா அப்படின்னாரு. ஸோ அந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சவர். ரொம்ப நன்றிண்ணே. அண்டு கிளாஸ்மேட்டு பெஞ்ச்மேட்டு எனக்கு வந்து பாட்டு எழுத சொல்லி கொடுத்தவன். தமிழ் தெரியாது ஆனால் எனக்கு மலையாளம் சொல்லி கொடுத்தான். அவன் வந்து அவன் டியூன் பண்ணி ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் நான் பாட்டு எழுதினேன். அதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா நான் பாடலாசிரியராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து திபு நைனன் தாமஸ், இந்த படத்தோட இசையமைப்பாளர், இந்த படத்தோட பேக் போன். ஏன்னா விஷுவலுக்கு எப்படி ஒரு இவ்வளோ பேர் சேர்ந்து உழைக்கிறோமோ அது மாதிரி சவுண்டுக்கு வந்து திபு நைனன் தாமஸ் அண்ட் சுரேன் அழகிய கூத்தன் இவங்க 3 பேரும் தான் சவுண்டு டிபார்ட்மெண்ட்டே டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இந்த நேரத்தில் என்னோடய படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க இளவரசன் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்க வர போர்ஷனை கரெக்டாக ஹோல்டு பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்குது, எங்கேயுமே தப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருந்தாலும் எல்லா கேரக்டர்ஸுமே மனசில் நிற்கிற மாதிரியான கேரக்டர்ஸாக மாறி இருக்குது. அப்படின்னா அது வந்து அவங்கவுங்களோட கான்ட்ரிபியூஷன் தான், செல்ஃப் கான்ட்ரிபியூஷன். ஏன்னா எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ், அதில் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு. குணா, பிளேட் சங்கர், பாலாஜன, அப்புறமா சண்முகம், சத்யா, அசோகண்ணே, எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. நான் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க. அதனால் அவங்க தெரியாத சில விஷயங்கள், அசோகனெல்லாம் கேமரா முன்னாடி நின்று ஒரு டைலாக் பேசுவாருன்னா நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் கைத்தட்டு வாங்கியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆக்சுவலாக நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னு பேர் போடல, இயக்குனர் அணின்னு தான் போட்டிருக்கேன். என்னையே டைரக்ட் பண்ணது அவங்க தான். ஸ்பாட்டில் என்னை எழுப்பி என்னை குளிப்பாட்டி கூட்டிகிட்டு போய் ஸ்பாட்டுக்கு, அதுக்கப்புறமா வந்து சார் இன்றைக்கி சீன் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்து, இன்றைக்கி இதான் எடுக்கிறோமா, ஆமாம் சார் இதான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஃபுல்லாக எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து, சில நேரங்களில் வந்து நான் தப்பாக ஏதாவது யோசித்தா கூட என்னை அங்கேருந்து வந்து அடக்கட்டுவாங்க. சார் அது அப்படி இல்லை சார், நம்ம வேறு மாதிரி யோசித்தோம் சார் அப்படிமாங்க. ஸோ இல்லைடா இது இப்படி தானடா யோசித்தோம் அப்படின்னா, இல்லை சார் வேறு மாதிரி யோசித்தோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் இதுக்கு என்ன தேவையோ அதை சரியாக கொடுத்த என்னோடய இயக்குனர் அணி, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படி ஒரு டீம் இல்லைன்னா இப்படி ஒரு படம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. 1% கூட இந்த மாதிரி வந்திருக்காது. ஏன்னா இந்த டீம் வந்து அவனுங்க என்கிட்ட வாங்கின திட்டு இல்லாமல் யார்கிட்ட எல்லாமே திட்டு வாங்கியிருப்பானுங்க. எதுக்கு திட்டு வாங்குறானுங்கன்னு அவனுங்களுக்கும் தெரியாது, ஏன் திட்டுறாங்கன்னு திட்டுறவங்களுக்கும் தெரியாது. ஆனால் திட்டு வாங்குற ஒரே குரூப் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரூப் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பேரிங் ஆல் திஸ். ஏன்னா நான் என்றைக்குமே என் டீமை பற்றி எங்கேயுமே பேசலை, எந்த மேடையிலுமே பேசலை. ஏன்னா இது வந்து நம்ம படத்தில் வர டைலாக் மாதிரி எது பேசுகிறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தோட வெற்றி விழாவில் இன்னும் ஒரு முக்கியமான இயக்குனர்கள் உருவாக போகிறாங்கங்கிறத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்குமே ஒவ்வொரு பயங்கரமான பொட்டென்ஷியல் இருக்குது. ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய டைரக்டராக வருவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு அவங்கள விட அதிகமாக எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. அண்டு இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஷான் அவர் வந்து பிகினிங்லேருந்து இந்த படத்தோட உட்காந்து இந்த ஐடியாவாக இது மாதிரி ஒரு லேடிஸ் கிரிக்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் டார்லிங்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து அந்த ஐடியாவை கூடவே உட்காந்து அவர் படத்துக்கு அவர் வேலை செஞ்சாரோ இல்லையோ என் படத்துக்கெலாம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். ராத்திரியில் ரூம் போட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம், நிறையா பண்ணோம். அப்புறம் அவர் படம் ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த போன டைம்லேயுமே வந்து எப்படி போயிட்டுருக்கு என்ன போயிட்டுருக்குன்னு திடீர்னு வந்தார். டிஸ்கஷனில் ஒரு நாள் உட்காந்தாரு. டார்லிங் இப்படி ஒரு கிளாப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். என்ன கேரக்டருங்க? இல்லை அவன் கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா அவன் கிளாப் பண்ணுவான், அவனுக்கு கிளாப் பண்ண மாட்டான், அதான் அவன் கேரக்டரு. கிளாப் பண்ண மாட்டானா எப்படி ஷான் அப்படின்னா அவர் சொன்னார். அதாவது கிளாப் பண்ண வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது வந்து ஏதாவது பெருசாக பண்ணும்போது ஒருத்தங்களுக்கு மனசார வர விஷயம்.
அது வந்து ஒருத்தன் பண்ணாமே இருக்கணும்னு நினைப்பான். கடைசியில் அவன் வந்து இந்த பொண்ணு ஜெயிச்சதுக்கப்புறம் கிளாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவரே வந்தார், அவரே டயலாக் எழுதினார், அவரே பண்ணார், அவரே நடித்தார், அவரே கிளாப் பண்ணார். இப்போ அவரே அதெல்லாம் பெருமையாக வாங்கிக்கிட்டாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஷான். அது இல்லாமல் வந்து சங்கர் எனக்கு வந்து அந்த படத்தில் டிஸ்கஷன்லேருந்து படம் முடித்து காப்பி பார்த்து வெளியே வர வரைக்கும் கூட இருந்தவன். அந்த படத்தில் அஃபிஷியலாக எந்த ஒர்க்கும் பண்ணலைனாலும் எல்லா வேலையும் அவன் தான் பார்த்தான். எடிட்டிங்கில் உட்காந்து எடிட்டர்கிட்ட அட்வைஸ் பண்ணுறது, அந்த சீன் எடு, அந்த ஷார்ட் எடு. ஸோ இந்த மாதிரி என்னை வந்து இயக்குனது நிறைய பேர் இந்த படத்தில். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இயக்குனதுனால நான் ஒரு இயக்குனராக அவங்க முன்னாடி நிற்கிறேன். கண்டிப்பாக இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு இந்த படத்தில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த கற்றுக் கொடுத்ததுக்கான ஒரு 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 நல்ல ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு மரியாதையும் நான் அடுத்தடுத்த படங்களில் எடுத்துகிட்டு போகணுன்ற ஆசை இருக்குது. இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றி கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு எழுதுனது, உங்களோட கை கொடுத்தது, நீங்கள் என்னை கட்டி பிடிச்சது, நீங்கள் கண்ணீர் விட்டது எல்லாமே தான் ஆடியன்ஸ் கிட்ட நான் பார்த்தேன் ஒவ்வொரு ஷோலையுமே. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடகம், இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. எனக்கு இதுக்கு மேலே நான் யாரையும் சொல்லாமல் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. இவ்வளோ ஐயோ ஆமாம் சாரி மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன், அதனால் திருப்பி சொல்லுவேன். தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதில் 2 முக்கியமான தம்பிங்க ஆண்டனி பாக்யராஜ் அண்டு சபரிமுத்து. ஏன்னா இவனுங்க நான் வந்து டார்லிங்கில் நான் லிரிசிஸ்டாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு சபரியை பழக்கம். அவன் அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த படத்துலேருந்து எனக்கு வந்து என் கூட பழகிட்டு நான் எந்த இதெல்லாம் கதை பண்ணுறேன்னு உட்காந்தேன்னா என் கூட வந்து உட்காந்துப்பான். அண்ணே பண்ணுவானே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி உட்காந்துப்பான். ஸோ இந்த மாதிரி எனக்கு டோட்டலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி கொடுத்தவன் சவரின்னு சொல்லுவேன். சவரி வந்து என்றைக்குமே என்னை வந்து நம்பாமல் இருந்ததில்லை, எல்லா விதத்துலேயும் நம்புவான். டே ஒரு நாள் வந்து கதை சொல்கிறதுக்காக மழையில் போனோம். நான் எனக்கு ஆக்சுவலாக கதை சொல்ல வராது, சாருக்கு தெரியும் நல்லா கதை சொல்ல வராது. நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இதை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு சவரியை கூப்பிட்டுட்டேன். அவன் நல்லா கதை சொல்லுவான். அவனை கூப்பிட்டு இது கதையை ஒரு 2 நாள் மனப்பாடம் பண்ணிக்கிடா, என்னென்னா நான் ஒரு தடவை படிச்சுட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எழுதுனது படிச்சுட்டான். படிச்சுட்டு சூப்பராக இருக்குது, இதே நான் சொல்ல மாட்டேன்றா அப்படின்னா, இல்லை எனக்கு சொல்ல வர மாட்டேங்குதுரா அப்படின்னா. அப்புறம் கூட்டிகிட்டு போய் இடுப்பளவு தண்ணியில் ஒருத்தர் ப்ரொடியூசர் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃப்ளட்டு டைமில் அதில் கூட என் கூட வந்து இடுப்பளவு தண்ணியில் ஃபுல்லாக பேண்ட்டுலாம் தூக்கி மேலே கட்டிக்கிட்டு உள்ளே போய் உட்காந்து உள்ளே ஜில்லுன்னு ஏசி போட்டிருக்காங்க. எங்களுக்கு அப்படியே நனைஞ்சு போய் உட்காந்துருக்கோம். நாங்கள் எங்களுக்கு நடுங்குது, கையெல்லாம் அப்படியே நடுங்கிட்டு இருக்கு. அப்போ அவன் ஃபுல்லாக நான் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவன் கதை சொல்லிக்கிட்டே இருந்தான். கதை கேட்டு சூப்பராக இருக்குது, நம்ம பண்ணலான்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பண்ணலை, வழக்கமாக சினிமாவில் நடக்கிறது தான். ஸோ அப்படி நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் கூட வந்து நம்பிக்கையாக சொன்னவன் சவரி. சவரி மூலமாக தான் எனக்கு பாக்கியை தெரியும். பாக்கியை இந்த படத்துக்கு டிஸ்கஷனுக்காக கூப்பிட்டு போனோம். கூட்டிகிட்டு போய் அந்த இதில் வந்து அங்கே டவர் கிடையாது, அந்த வீட்டில் டவர் கிடையாது, நெட்டு ஒர்க் பண்ணாது. பாக்கி வந்து எப்போவுமே ஃபோனில் ரொம்ப அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபோன் யூஸர், ஆண்ட்ராய்டு யூஸர். அந்த ஆண்ட்ராய்டு யூஸர் வந்து கொஞ்ச நேரம் ஃபோன் இல்லைன்னா கூட ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆகிடும். எனக்கு ஜியோவில் நான் வச்சுருந்தேன் ஒரு சிம் தனியாக வாங்கி வச்சுட்டு நான் வந்து அதில் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணிப்பேன், வீட்டுக்கு பேசுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். இவங்க 2 பேரை மட்டும் எங்கேயுமே விடலை. அவங்க ஃபோனும் ஃபுல்லாக பிளாக்கு. நீங்கள் உட்காந்து யோசித்து சொல்லி தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க எனக்கு பேர் வச்சது வந்து கங்காணின்னு பேர் வச்சாங்க. எனக்கு வந்து நீ நெட்டும் கொடுக்கல, ஆனால் சாப்பாடு மட்டும் நல்லா போட்டு என்னை சாவடிக்கிற அப்படின்னு சொல்லி இவனுக்கு பேர் வச்சான். பாக்கி வந்து ரொம்ப இந்த படத்தில் டெண்டுல்கர் ரோல் பண்ணவர், சவரி வந்து சச்சின் ரோல் பண்ணவர். இவங்க 2 பேரும் கதை டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்து எங்கள் 2 பேர் பண்ணுற யாராவது இருந்தாங்கன்னா தேடிக்கிட்டே இருந்தேன். யாராவது 2 பேராக கிடைப்பாங்களா, டூவோவாக கிடைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், 2 பேர் இருந்தாங்க நல்லாயிருக்கும். அப்போ 2 பேர் இருக்கும்போது யாருமே நமக்கு அந்த 2 பேரில் ஒருத்தர் அவைலபிள், இன்னொருத்தர் அவைலபிள் இல்லை. இப்படி தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்க 2 பேர் தானே எழுதுனானுங்க, நீங்களே வாங்கடா வந்து நடிகடான்னு சொல்லி கூப்பிட்டேன். அவங்க ரொம்ப ஃபஸ்ட்டு சொன்னானுங்க, ஏண்ணே சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்காதீங்கண்ணே, நான்லாம் வந்து நடிக்கிறது, நாங்கள் போய் கதை சொல்லி படம் பண்ண போகிறோம். இல்லைடா வாங்கடா, எங்களுக்கு 2 பேர் கிடைக்கலடா, நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வந்து ஒத்துக்கிட்டு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அது இல்லாமல் நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னோடய ஃபேமிலி, என் ஒய்ஃபு, சிவா ஃபேமிலி, அம்மா அண்டு ஆண்டி எல்லாருக்கும், சிவா ஒய்ஃபு, பாப்பாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கனான்னு ஒரு படம் இருக்குதுன்னு உலகத்தை காமிச்சு கொடுத்தது ஆராதனா தான்.
ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஏன்னா இங்கே பேசணுன்றதுக்காக ரொம்ப நாளாக அப்படியே அமைதியாக வச்சுருந்த ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வெற்றி இங்கேயோட முடிய போகிறதில்ல, கண்டிப்பாக இது தொடரும் உங்களோட சப்போர்ட்டில். அதுக்கான உழைப்பை நாங்கள் எல்லாருமே மறுபடியும் அதிகமாக கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கையை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ.